ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க அன்பே டயனா படத்தில் வந்து சிஎம் டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ சும்மா பேருக்கு போடாமல் ஒரு நோட்டோடு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, சிறு வயது நினைவுகள் பாதி உங்கள் திரையில் தான் வளர்ந்தது, சிரிக்கவும் கனவு காணவும் விழுந்தால் மீண்டும் எழவும் கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா என்றும் அன்பும் மரியாதையும் அப்படின்ற மாதிரி ஒரு தேங்க்ஸ் நோட்டு போட்டிருக்காங்க. இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, தளபதி தொகுதியான பெரம்பூர் தொகுதியோடையும் கனெக்ட் பண்ணி இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிருக்குது. அவங்களோட படம் ஈவெண்ட்டுக்காக அட்டன் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பெரம்பூர் இடத்துல தான் எடுத்திருக்கோம், நாங்கள் வந்து நிறைய ஷூட்டிங் வந்து பெரம்பூரில் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த தளபதி தொகுதி அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தோட வந்து ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோயின்சிடன்ஸாக நல்லாவே அமைஞ்சிருச்சு. அந்த அமைஞ்ச வாய்ப்பை வந்து அழகாக பயன்படுத்தி ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வர படங்கள் எல்லாமே ஓரளவு ரிவ்யூஸ் வந்து நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கே கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தப்பாக அமைஞ்சிருக்குன்னு தோணுதோ. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த படத்துக்கான அதாவது லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக தேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா 1 வீக் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஜனநாயகன் வந்து 23ஆம் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் தள்ளி தான் படம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ இந்த 1 வீக் வந்து படம் எவ்வளோ தூரம் ஓடுதோ அதுதான் அவங்களோட வசூல் அமையும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. பட் நல்ல படம், நல்ல கண்டென்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ஸ்லாட்டுமே கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.